வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்வி நேரம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ் தான் இங்க இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கல்வி நேரம்ல நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் ஆடிட்டிங் தொழிற்படிப்புக்கான நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இன்னைக்கு திரு ஆர் சங்கர் அவர்கள் இருக்காங்க, மக்கள் தொடர்பு அதிகாரி. ஸோ இவர்கிட்ட இந்த கோர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த காலேஜை பற்றியும் இவரை பற்றியும் இந்த கோர்ஸஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய இந்த கல்வித்துறையில் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை நாங்கள் இன்னைக்கு அழைச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜை பற்றி பேசிடுவோம். என்எம்சினா என்ன, எங்கே இருக்குது இந்த காலேஜ்? நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்கிற தொழில் நகரத்தில் துடுப்பதிங்கிற இடத்துல கடந்த 13 வருஷமாக வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சிஏ அப்படிங்கிற சார்ட் அக்கௌண்டன்சி, சிஎம்ஏ என்ற காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் சிஎஸ் என்ற கம்பெனி செக்ரட்டரிஷிப், இந்த 3 தொழில் படிப்புகளுக்கான முழு நேர பயிற்றுவிப்பு கல்லூரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற தமிழகத்தில் முதன்முறையாக இந்த தொழில் படிப்புகளுக்கு ஆரம்பிக்கப்பட்ட முழு நேர கல்லூரி. இதில் ஆண் பெண் மாணவ மாணவிகள் அவங்க தங்கி படிக்கிறதுக்கான தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சைவ அசைவ உணவு வசதிகள், ஆர்ஓ வாட்டர்ஸ், அன்இன்டரப்டட் எலக்ட்ரிசிட்டி, டேஸ்காலர் போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் இருக்கிறது, இன்க்ளூடிங் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ். ஓகே சார். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே காலேஜ்குள்ளே இருக்குது. எஸ், எவ்ரிதிங் இஸ் இன்பில்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே சில பசங்க படிக்க ட்ரைனிங் போவாங்க, சில பேர் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. முழு நேரமாக படிக்கணுன்றது அவசியமா? அதோட முக்கியத்துவம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலி எதனால் இதில் தேர்ச்சி விகிதம் கம்மி அப்படிங்கிறதே இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இல்லை, நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க, இதில் பாஸ் பண்ண முடியறதில்ல. அந்த மாதிரியான காரணங்கள் என்ன அப்படின்னா, தமிழக யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம தமிழர்களை பொறுத்தவரை இதை முழு நேரமாக எடுத்து படிக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ், அகடமிக் கோர்சஸ் பண்ணிக்கிட்டே இது பண்ணுறது மூலமாக குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த கோர்ஸை முடிக்க முடியாது. இன்னொன்று, இது தொழில் படிப்பு, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அகடமிக் கோர்ஸ் வேறு, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வேறு. இது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ங்கிறது வணிகவியல் துறையில் உள்ள உச்சபட்சமான தொழில் படிப்புகள். இது போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் டிகிரி, இது முதுகலை பட்ட படிப்புகள். அதனால் இதை கட்டாயமாக முழு நேரமாக ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஒதுக்கி படித்தா இதில் மிகச்சிறந்த மதிப்பெண்களோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே கிளியர் பண்ணலாம். ஓகே சார். ஸோ எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு மித் கிரியேட் ஆகிடுச்சு, இந்த கோர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம், படிக்கிறது பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே தானாகவே புகுந்துருச்சு இல்லையா? ஸோ எத்தனை ஆண்டுகள் ஆகும் இந்த கோர்ஸ் முடிக்க? ஆக்சுவலி +2 குறைந்தபட்ச கல்வி தகுதி இதுக்கானது. +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். +2ல் எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம், ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், வெக்கேஷனல் குரூப், எது வேணாலும் இருக்கலாம். பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ங்கிற தொழில் படிப்புகளில் ஃபவுண்டேஷனுங்கிற லெவலில் இவங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ என்எம்சியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குது. நேற்றுக்கு +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவர்களுக்கும், தமிழக மாணவ மாணவிகளுக்கும் என்எம்சியினுடைய சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலைக்கு இவங்க வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய அல்லது சுய தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய தொழில் படிப்புகள் தான் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ங்கிறது. ஸோ இமீடியட்டாக +2 பாஸ் பண்ணவங்க யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம். 5 வருஷம் சிஏங்கிறது +2 பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபவுண்டேஷன் 1 வருஷம், இன்டர் 1 வருஷம், ட்ரைனிங் வித் ஃபைனல் 3 வருஷம், மொத்தம் 5 வருஷம் இவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே சார். ஸோ 12th முடிச்சாலே டேரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது டிகிரின்றது இதுக்கு கட்டாயம் இல்லையா? இல்லை, அதான் இதுக்கு கட்டாயம் எதுவும் கிடையாது. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அப்படிங்கிறதே இது முதுகலை பட்ட படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் டிகிரி இது. அதனால் இதுக்கு டிகிரி இருந்தால் தான் படிக்க முடியுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. +2 பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகே சார். அண்ட் இன்னொரு பேசிக்கான கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம். நிறைய பேர் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு இதெல்லாம் கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும், நான் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸோடவே இருப்பாங்க இல்லையா? ஸோ தமிழ் மீடியமில் படித்தவங்க சிஏ, சிஎம்ஏ இதெல்லாம் படிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா?
நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள், வங்கித்துறை நிபுணர்கள், ஆடிட்டர்கள், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டுகள், கம்பெனி செக்ரட்டரிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட 99% பேர் தமிழ் மீடியத்தில் படித்து வந்தவங்க தான். தமிழ் மீடியம் படிக்கிறது மூலமாக என்ன ஒரு தாய்மொழியில் படிக்கிறது மூலமாக புரிஞ்சு படித்து வந்திருப்பாங்க. மற்றபடி இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ங்கிறத ஒன்று ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழி, இந்த 2 மொழியில் தான் நம்ம ஏதாவது ஒரு மொழி எடுத்து தேர்ச்சி பெற முடியும். நமக்கு எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் தமிழ்நாடுடைய கல்வி திட்டம் பாடத்திட்டப்படி 1வது வகுப்புலேருந்தே, இன்னும் சொல்லப்போனால் ப்ரீகேஜி யூகேஜிலேருந்தே நமக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. +2 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில அறிவு, அடிப்படை ஆங்கில அறிவு போதுமானது இதில் பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே சார். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிற்படிப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக இதை படித்து முடிச்சா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? கல்வி கடன் இருக்கா? அதாவது மற்ற படிப்புகள் மாதிரி என்ஜினியரிங் மாதிரியோ, எம்பிபிஎஸ் மாதிரியோ, ஆர்கிடெக்சர் மாதிரியோ, வேறு எந்த ஒரு தொழில் படிப்புகளுக்கும் ஆகக்கூடிய அந்த மாதிரியான செலவு, பெரிய செலவு இதில் இல்லை. இதில் ரொம்ப குறைஞ்ச அளவில், மிக குறைஞ்ச அளவில் இதை படித்து முடிச்சிடலாம். இன்னொன்று செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர் லெவலில் தான் இதுக்கு பேரண்ட்ஸுக்கு செலவுங்கிறது இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்னு சொல்லி அவங்க நேரடியாக பயிற்சிக்கு போகும்போதே அவங்களுக்கு அந்த உபகார சம்பளம், ஸ்டைப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக மிஸ் ஜெயின்னு சொல்லி இப்போ ஒரு பொண்ணு அவங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆர்டிகல்ஷிப்பில் 2 வருஷம் ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 3வது வருஷம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகும்போது HSBCயில் ஒரு மாதத்துக்கு 78,000 ரூபா ஸ்டைப்பண்டில் போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,000, 60,000, 78,000, 1 லட்சம்ங்கிறதெல்லாம் சிஏக்கு ஸ்டைப்பண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் சாதாரணம். ஸ்டைப்பண்டே இப்படி இருக்கா? என்ன சார் இது, ட்ரெய்லரே இதுதான் மெயின் பிக்சர் பாருங்கன்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதை இப்போ ஸ்டைப்பண்ட் கேட்டோன்னே மக்களுக்கு மண்டலம் இருக்குன்ற அப்போ சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை படித்து முடிச்சவங்களோட சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும்? சேலரி பேக்கேஜ் இந்தியாவில் போன வருஷமே மிக குறைந்தபட்ச ஊதியம் 1.5 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 3 லட்சம் ஃப்ரெஷரோட சேலரி. ஆமாம், இது இந்தியாவோட பேக்கேஜ். இதுவே அப்ராடில் போனால், இது கல்ஃப் கண்ட்ரி, சிங்கப்பூர் மாதிரினா ஆரம்ப சம்பளமே 3.5 லட்சத்துக்கு மேலே தான். அதுல இருந்து 6 lakhs, 6.5, 7 lakhs வரைக்கும் இருக்கு. ஓகே. சோ லைஃப் ஃபுல் செட்டில் ஆகும் இந்த கோர்ஸ் படிச்சா. கம்ப்ளீட் செட்டில் ஆயிரலாம். இவங்களுடைய தலையெழுத்து மட்டும் கிடையாது, சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கிறவங்க அவங்களுடைய தலையெழுத்து மட்டும் மாறாது, அவங்களுடைய பரம்பரையோட தலையெழுத்தே மாறி போயிடும். எக்ஸாக்ட்லி சார். நிறைய பேசலாம், ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, பேசுறோம். வணக்கம், கல்வி நேரம். குட் மார்னிங், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆனந்தங்க. நான் நாமக்கல் மாவட்டம் குமராவளத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க ஆனந்த், உங்க டவுட் கேளுங்க. நம்ம சங்கர் சார் இருக்காரு. நான் என் பொண்ணு சார் பிகாம் படிக்கிறாங்க. ஓகே. அப்போ இப்போ அதாவது 3வது வருஷம் சார். அடுத்தது நம்ம சிஏ பண்ற மாதிரி இருந்தாக்கா எந்த காலேஜ் எங்க பண்ணலாங்க சார்? என்எம்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்க பொண்ணுக்கு ரொம்ப பக்கம் தான். டே ஸ்காலராகவே குமாரபாளையம் டு பெருந்துறை ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது பை பஸ்ஸு. அதிலேயே வந்துட்டு போகலாம். அல்லது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் சிஏ சிஎம்ஏ இந்த 2ல் ஏதாவது ஒன்று எடுக்க சொல்லுங்கள். அதில் அவங்க இன்டர் லெவலில் பாஸ் பண்ணி 1 வருஷம் எங்ககிட்ட முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு குமாரபாளையமோ அல்லது பக்கத்தில் பவானியோ அல்லது ஈவன் பெருந்துறை, ஈரோடு எங்கே வேணாலும் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நாங்களே டைப் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. ஸோ மக்களே, நான் இந்த காலேஜோட நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9788556999. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், 9095808804. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த காலேஜை பற்றின, இந்த கோர்ஸஸை பற்றின ப்ரீஃபான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசுகிறோம். வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மேம், கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம். பேர் சரண்யா. சொல்லுங்கம்மா, உங்க டவுட்ஸ் கேளுங்க. சங்கர் சார் இருக்காரு. ஆக்சுவலி சார், நான் நேற்று ரிசல்ட்டில் நான் 57% தான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 57%. 57. ஓகே. ஆக்சுவலி எனக்கு சிஎஸ் பண்ணணும்னு. ஓகே. நீங்கள் 40 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பண்ணலாமா சார்? பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு கோயம்புத்தூரில் ராம்நகரில் சிஎஸ் சாப்டர் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சரண்யா அழைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கும் இருக்குது. அதுக்குள்ளே காலர் வந்துட்டே இருக்காங்க. அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், கல்வி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் அப்படியே கம்மி பண்ணுங்க. என் பேர் நிவேதா. சொல்லுங்க நிவேதா, யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க? உங்களுக்காகவா?
ஆமா. சூப்பர்மா, உங்க டவுட்ஸ் கேளுங்க. மிஸ்டர் சங்கர் இருக்காரு. சார் 450 மார்க் எடுத்திருக்கேன் சார். சிஏ படிச்சா நல்ல யூஸா சார்? வாழ்த்துக்கள், அருமையான மதிப்பெண்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். எங்களுடைய கல்லூரி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு மற்ற விவரங்கள் சொல்லுவாங்க. இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான். லேட் பண்ணாமல் உங்கள் பேரண்ட்டை அழைச்சிக்கிட்டு நேராக எங்களுடைய கல்லூரிக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்குங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் நிவேதா. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட மக்கள் தொடர்பு அதிகாரர் திரு ஆர் சங்கர் இருக்காரு. உங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னொரு காலர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க போல. வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, டிவி வால்யூம் குறைங்க. சார் நாங்கள் சொல்லுங்க. ஹலோ சார், நாங்கள் நீலகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், நான் நீலகிரி மாவட்டத்தில் பேசுகிறேங்க. பையன் வந்து பிபிஏ ஜாயின் பண்ணியிருக்காப்பிள்ளைங்க. சிஏ பண்ணலாங்களா? என்ன ஜாயின் பண்ணியிருக்கு? பிபிஏங்க, பிபிஏ. பிபிஏ எங்கே படிக்கிறாரு? கோயம்புத்தூர்ல கொங்குநாடுலங்க. ஓகே, அது சேர்ந்துக்கிட்டே படிக்கலாம், பார்ட் டைம்லேயும் படிக்கலாம் அவர் தாராளமாக. அப்படிங்க, அதாங்க சார். இப்போ பார்ட் டைம்னா எங்கள் கோயம்புத்தூர் இருக்குங்களா கோச்சிங் சென்டர்? இருக்கு படிக்கலாம். ஓ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே சாரோட கான்டாக்ட் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9788556999. ஸோ ஈஸியாக இருக்குது, ஃபேன்சி நம்பராக இருக்குது, நீங்கள் ஞாபகம் கொண்டு வச்சுக்கலாம். இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், 9095808804. ஸோ கண்டிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. சார், இன்னொரு கொஷின். பொதுவாக இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களுக்கு பேங்க்கில் வேலை கிடைக்குமா? அருமையான கேள்வி. நிறைய பேர் நினைக்கிறாங்க சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாம் படித்தா பேங்க் வேலைக்கெல்லாம் போக முடியுமான்னு. வாய்ப்பே இல்லையா? நிச்சயமாக போகலாம். டைரெக்டாக பிரான்ச் மேனேஜராகவே போகலாம். எய்தர் சிஏ ஆர் சிஎம்ஏ, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று முடித்தவங்க இப்போ தனியார் வங்கிகளில், அது ஐசிஐசியாக கூட இருக்கலாம், ஹெச்எஸ்பிசியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் சரி, உலக அளவில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்காக கூட இருக்கலாம். டைரெக்டாக பிரான்ச் மேனேஜராக இவங்க போகலாம். எழுத்து தேர்வு இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்கும். இதே அவங்க அரசாங்க வங்கிகள் போகணும் அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் ஓரளவு நல்ல ரேங்க் வாங்கியிருந்தாங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆட்டோ டிரைவரோட பொண்ணு பிரேமா ஜெயக்குமார் இந்தியாவுடைய நம்பர் 1 ஆல் இண்டியா லெவலில் வாங்கினாங்க. அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் டைரெக்டாக பிரான்ச் மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி 48 மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஸோ அதெல்லாம் அவங்க நிராகரிச்சுட்டு நம்ம தேசத்துக்காக, நம்மளுடைய வங்கி சேவைக்காக அதனை இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ சீனியர் மேனேஜராக இருக்காங்க. அந்த மாதிரி போகலாம். அல்லது பேங்க் ரெக்ரூட்மெண்ட் எழுதியும் அரசாங்க வங்கிகளில் இவங்க நேரடியாக பிரான்ச் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம ஊருக்கு நிறைய பெருமைகள் சேர்த்தவங்களும் இருக்காங்க போல இருக்கு. கட்டாயமாக. ஸோ இந்த கோர்சஸ் வந்து யார் அங்கீகரிச்சா சார்? இது வந்து பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த கோர்சஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கொடுத்தா தான் டிகிரி, அது இல்லைன்னா டிகிரி இல்லை, மற்ற படிப்புகள்லாம் வந்து வேஸ்ட்டு, செல்லாது, மட்டமானதுங்கிற ஒரு தவறான ஒரு அறியாமையினால் ஏற்பட்ட ஒரு கருத்து தமிழகத்தில் இருக்குது. இது ஆக்சுவலி களையப்பட வேண்டிய ஒன்று. இது வந்து அப்ரூவ்டு பை இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ், அதாவது உலகளாவிய ஒரு பன்னாட்டு நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி, IMF மாதிரி, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு மாதிரி. இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சிஏசிஎம்ஏ இன்ஸ்டியூட்டுக்கான தலைமையகம் இது. அதில் அங்கத்தினர்களாக மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஏசிஎம்ஏ படிப்பு செல்லுபடியாகும். ஸோ இஃபேக் அங்கீகரிக்கப்பட்ட, உலகளாவிய பன்னாட்டு நிறுவனமான இஃபேக் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு சிஏசிஎம்ஏ. ஓகே சார். ஸோ வியூவர்ஸ், நான் மறுபடியும் சாரோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMC காலேஜோட மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஆர் சங்கர் இருக்காரு. அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9788556999. அண்ட் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9095808804. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காலேஜை கான்டாக்ட் பண்ணி இவங்க கிட்ட பேசி இந்த கோர்ஸை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செந்தில்குமார் மேம். செந்தில்குமார் சார் வந்து 261 மார்க் தான் மேம் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களை விஷ் பண்ணன்னு சொல்லுங்க. நம்ம சங்கர் சார் இருக்காரு, டவுட்ஸ் கேளுங்க. சொல்லுங்க சார். சார், பொண்ணு கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்து தான் சார் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா எய்ம் வந்து சிஏ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி எய்ம் இருக்காங்க சார். ஓகே. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கொஞ்சம் மார்க் விட்டாங்க. என்ன சார் அது பிகாம் எடுத்து பண்ண சொல்லலாமா சார், இல்லை எப்படி சார்? பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கும். இப்போ கான்ஃபிடென்ட் இருந்தால் அவங்கள வந்து தாராளமாக டைரெக்டாக சிஏல பண்ண சொல்லுங்கள். இல்லைனா பிகாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்டருக்கு வர சொல்லுங்கள். ஆனால் அவங்க பிகாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா 55% அக்ரிகேட் இருந்தால் தான் அவங்க டைரெக்டாக சிஏ இன்டருக்குள்ளே வர முடியும். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் அப்படி
அப்படிங்கிற வார்த்தைகள் வரக்கூடாது மாணவ பருவத்தில். முக்கியமாக அவங்க ஒரு லட்சியத்தோடு இருக்காங்கன்னா அதுக்கு உண்டான உழைப்பை கொடுத்தா தான் கனவுகள் நனவாகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் இன்னொரு காலரும் இருக்காங்க. வணக்கம் கல்வி நேரம். ஹலோ வணக்கம்ங்க. நான் என் பேர் சந்திரிகா. நான் கல்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சந்திரிகா அம்மா, உங்க டவுட்ஸ் கேளுங்க. என் பொண்ணு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்றா. எம்எஸ்சி 5 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறா. ஓகே. இப்போ அவ வந்து இப்போ இந்த மாதிரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியுமா, இல்ல கேரியர் அவளோட ஃபியூச்சர் கேரியர் எப்படி இருக்கும்? சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கிறதுனால எனக்கு டவுட், நான் கேட்குறேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பண்றா, திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில. அவங்கள அந்த மாதிரி இன்டகிரேட்டடாக போகிறாங்கன்னா அவங்கள அதே லைன்லேயே வந்து ஃபர்தர் ஸ்டடீஸுக்கு அனுப்புறது எங்களுடைய அட்வைஸ். அப்படி இல்லை அவங்க வேறு ரூட்டில் வர்றாங்க, அதில் அவங்களுக்கு பெருசாக இன்வால்மெண்ட் இல்லைன்னு பட்டதுன்னா தாராளமாக அவங்க வந்து சிஏ அல்லது சிஎம்ஏல 2 லெவலில் ஏதாவது ஒன்றில் டைரெக்டாக இன்டர் லெவலில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஃபர்தராக ஒரு ப்ரொஃபஷனலாக மாறலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் மறுபடியும் வந்து இவரோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேர் நம்பர் கேட்டு கால் பண்ணுறீங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு. ஸோ நம்பர் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 9788556999. ஸோ ஈஸியாக இருக்குல்ல. இன்னொரு நம்பரும் சொல்லிடுறேன், 9095808804. ஸோ ஈஸியான நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு காலர் வந்துட்டாங்க சார். வணக்கம் கல்வி நேரம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் பாலமுருகனுங்க. பாலமுருகன் சார் பேசுங்க. சங்கர் அவர்கள் இருக்காங்க, பேசுங்க, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி என் பொண்ணு வந்து இப்போ 10th முடிக்கிறா. 10th எக்ஸாம் எழுதிருக்கா, ரிசல்ட் வரப்போகுது. ஓகே. எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்ல மார்க்ஸ் வருவான்ட்டு. ஓகே. பட் அவ வந்துட்டு 10th வந்துட்டு சிஏ பண்ணணுன்ற ஒரு எய்ம்லயே இருக்கிறா. ஆக்சுவலி நல்ல விஷயம், நல்லது தானே அவங்களுக்கு. அதுக்கு இந்த +1 +2க்கு நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு என்ன கேட்டுன்னு இருக்கிறா, எனக்கு என்ன ஒன்றும் புரியல. 11th அவங்க ஸ்டேட் சிலபஸாக இருக்கலாம், மெட்ரிக்காக இருக்கலாம், அல்லது சிபிஎஸ்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் இந்த குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்கள். சிஏக்கு தான் ரொம்ப தொடர்புள்ள குரூப். ஓகே சார். ஸோ பிஸ்னஸ் மேத்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு காலர். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, லைனில் இருந்து ஒருத்தவங்க கட் ஆகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சார் பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நிறைய சென்டரில் நிறைய அகடமிக்கில் இருந்தாலும் என்எம்சியை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அருமையான கேள்வி. அதாவது முதல்ல இது தொழில் படிப்பு. சிஏ சிஎம்ஏ சிஎஸ் என்பது முழுமையான உலகம் முழுமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட உலகம் முழுமைக்கும் செல்லுபடியாகிற தொழில் படிப்பு. போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி. இது ஒன்று, நம்பர் 1. இதற்கு வந்து முழு நேரமாக தேர்ச்சி பெற்ற அனுபவம் நிறைஞ்ச ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் ஒன் ரூஃபில் எல்லா பாடங்களுக்கும் ஒரே இடத்துல கோச்சிங் கிடைக்கக்கூடிய என்எம்சி மாதிரி இடங்களை எடுத்தாங்கன்னா, அதுவும் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்எம்சியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு வகுப்புக்கு 60 மாணவர்களுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ டெஸ்க் டு டெஸ்க் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கான்செப்ட் புரிய வச்சு எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஏனோ தானோன்னு சொல்லி 500 பேர் 1000 பேர் கல்யாண மண்டபத்தில் வச்சு எடுக்கிறது மாதிரியான கிளாஸஸ் கிடையாது. வீடியோ கான்ஃபரன்ஸிங் கிடையாது. டைரெக்டாக ஸ்கூல் மாதிரி பிளாக் போர்டில் அவங்களுக்கு எல்லாமே அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு திரும்ப அவங்களையும் செய்ய வச்சு பண்ணுறது இதனுடைய விசேஷம். இது போக 6 மணி நேரம் மார்னிங் 9 to ஈவினிங் 4 6 hours சாலிட் கோச்சிங் இருக்குது, பிரேக் ஹவர்ஸ் இல்லாமல். இது போக ஹாஸ்டல்ஸில் அவங்களுக்கு 4 hours மாண்டேட்டரி ஸ்டடி இருக்குது. ஸோ குறைஞ்சது 10 மணி நேரம் எங்களுடைய மாணவர்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த படிப்பு சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கான படிப்பில் மட்டுமே அவங்களுடைய முழு கவனமும் இருக்குது. காலேஜில் அவங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் ஹாஸ்டல்ஸில் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறாங்க. இது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி, எங்கள் ஸ்பெஷாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு காலர். வணக்கம் கல்வி நேரம். வணக்கம், என்னோட பேர் சுரேஷ். நான் மதுரையிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ், உங்க டவுட் கேளுங்க. சங்கர் சார் இருக்காரு. எனக்கு ஏஜ் 42. ஓகே சார். நான் ஆல்ரெடி சிஏ முடிச்சிட்டேன், சிஏ இன்டர் முடிச்சிட்டேன், ஆல்ரெடி 98ல முடிச்சிட்டேன். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு எந்த எக்ஸாம்ஸ் எழுத படிக்கவும் எழுதவும் இல்லை. நான் வெளியே ஒர்க் பண்றதுனால இப்போ திரும்பி இன்டாக்ட் திரும்பி வந்துட்டேன். இப்போ வந்து சிஏ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்கு? நீங்க பண்ணலாம், திரும்பி இன்டர் எழுத வேண்டுமா? நீங்க பண்ணலாம் சார். இப்போ புது சிலபஸ் 2017 சிலபஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்க வந்து பெஸ்ட் எஸ்ஐஆர்சி நுங்கம்பாக்கம், நீங்க உங்களுக்கு வெப்சைட் ஐடி தெரியும்னு நினைக்கிறேன், ICSCA.org. நீங்கள் வந்து அந்த நம்மளுடைய சிஏ இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அதில் எஸ்ஐஆர்சி நுங்கம்பாக்கமில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் பழைய அந்த இன்டர் குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் புதுசாக தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபைனலுக்கு போகலாம். புது சிலபஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்கும். SIRC நுங்கம்பாக்கம் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோர்சஸில் ஒரு பேப்பர் போச்சுன்னா திரும்ப எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கே பல பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஈக்குவல் டைம்குள்ளே முடிக்கணும் அதை? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு ஏஜ் லிமிட் முதல்ல கிடையாது. இதில் எத்தனை முறை அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணாலும் இது யாரும் வந்து மட்டமாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது தொழில் படிப்பு, இது உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் இது. அதனால இதை வந்து புரிஞ்சு படித்து தான் எழுத முடியும். குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அதனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லாத்தையும் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஃபவுண்டேஷன் லெவலில் CA ஃபவுண்டேஷன், CMA ஃபவுண்டேஷன், CS ஃபவுண்டேஷனுங்கிற இந்த 3 கோர்சஸ்லையுமே ஃபவுண்டேஷனுங்கிற முதல் நிலையில் 4 பேப்பர் இருக்கும். அந்த 4 பேப்பரில் 3 பேப்பரில் பாஸ் பண்ணி ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் திரும்ப 4 பேப்பரும் எழுதணும். இது வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் மட்டும்தான். அதுக்கு பிறகு இன்டர் ஃபைனல் லெவலில் இந்த 3 கோர்சஸ்லையுமே எக்ஸாம்ஷன் இருக்குது. எந்த பேப்பரில் 60 மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அந்த பேப்பர் வந்து எக்ஸம்டட். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு 3 கண்டினியூஸ் அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் டைம் இருக்குது அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஷனுக்கான இதை கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் எல்லா பேப்பரையும் திரும்ப எழுதணுங்கிறது இருக்குது. தவிர இன்டர்லையும் ஃபைனல்லையும் கிடையாது, எக்ஸாம்ஷன் இருக்குது. ஓகே, அந்த எக்ஸாம்ஷன் மார்க் எடுத்துட்டு அந்த பேப்பர் எழுதுறாங்க. 60 மார்க் எடுத்தவங்க எக்ஸம்டட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், கல்வி நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. விஜயா பேசுறேங்க. சொல்லுங்க விஜயாம்மா, யாருக்காக பேசுறீங்க? என்னோட பையன் CA படிச்சிருக்காங்க. சூப்பர்மா, உங்க டவுட்ஸ் கேளுங்க. திரு சங்கர் அவர்கள் இருக்காங்க. சொல்லுங்க மேடம். என்னோட சொல்லுங்க மேடம், உங்க கேள்வியை சொல்லுங்க. அவங்க டிவி பாக்குறீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, அப்பதான் தெளிவா கேட்கும். BCom CA படிச்சிருக்காங்க. ஓகே, அது திரும்ப என்ன BCom CAங்கிறது இந்த CA இல்லைங்க, அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது BCom CAங்கிறது வேறு, அது அகாடமிக் கோர்ஸ், யூனிவர்சிட்டி கொடுக்குறது. இந்த CA நிறுவனம் கொடுக்குறது, மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் கொடுக்குறது. இது வந்து PG போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். அவங்க பையன் CA இன்டருக்கு வரணும்னா 55% அக்ரிகேட் இருந்ததுன்னா எடுத்து படிக்கலாம். இல்லை ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காருன்னா CMA இன்டர், CS இன்டருக்கு போகலாம். எதில் வேணாலும் போகலாம், அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஓகே, ஸோ எந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் படிக்கலாம். அதுதான் அதோட பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். அண்ட் சார், நம்ம NMC பற்றி பேசுவோம். NMCயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா கோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இல்லை, ஆண்களை விட அதிகமாக வந்து பெண்கள். நேற்று +2 ரிசல்ட்டில் கூட வந்து பெண்களுடைய மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ வந்து பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு நம்ம NMCயில் இருக்கோம்? எல்லா இடத்துலையுமே, காலேஜ்லையும் ஹாஸ்டல்லையும் சரி, அவங்க ப்ரைவசி பாதிக்காத அளவுக்கு CCTV கேமரா சர்வைலன்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் வெளியிருந்து வந்து யாரும் பார்க்க முடியாது விசிட்டர்னு சொல்லி. பேரண்ட்ஸோ கார்டியன்ஸ் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் வர முடியும். அவங்களுக்கு வந்து நார்மலாக அவுட்டிங் அது இதுன்னு எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட தான் அவங்க ஷாப்பிங் அவுட்டிங் போக முடியும். அந்த மாதிரியான ப்ராப்பர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. டிசிப்ளினரி ஏரியா இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைல் அலோவ் பண்ண மாட்டோம். பேசிக் மாடல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அரை மணி நேரம் அவங்களுக்கு மொபைல் டைம் இருக்கும். மீதி நேரம் அவங்க படிப்பில் தான் இருப்பாங்க. ஓகே சார். ஸோ இந்த கோர்சஸ் படித்தவங்க இந்த MBA இந்த மாதிரி வேறு ஏதாவது கோர்சஸ் படிக்க முடியுமா? அதாவது CA CMA CS இந்த 3 கோர்சஸுமே வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இன்டகிரேட்டடாகவே இதெல்லாம் வந்து அவங்க வாங்கிக்கிறதுக்கு ஒரு BCom MCom MBA படிக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ CA அப்படின்னா இந்த 3 கோர்சஸ்லையுமே மூணு இன்ஸ்டியூட்டுமே வந்து IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில் இவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, MOU போட்டிருக்காங்க. ஸோ இன்டர் லெவலில் இந்த 3 கோர்சஸில் CA இன்டர், CMA இன்டர், CS இன்டர் முடித்தவங்க 4 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாங்கன்னா BCom டிகிரி கிடைச்சிரும். அதே வந்து ஃபைனல் முடிச்சிட்டாங்கன்னா இந்த கோர்சஸில் 5 பேப்பர் முடித்தாங்கன்னா MCom டிகிரி கிடைச்சிரும். இதே CA முடித்தவங்களுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வந்து இன்டர் முடித்த உடனே, CA இன்டர் முடித்த உடனே பாரதியார் யூனிவர்சிட்டியில் 4 பேப்பர் கிளியர் பண்ணால் 2 மோடும் இருக்குது, BCom இருக்குது, BBAவும் இருக்குது. அதே மாதிரி CA ஃபைனல் முடித்தவங்களுக்கு 5 பேப்பர் கிளியர் பண்ணாங்கன்னா MCOமும் எடுத்துக்கலாம் அல்லது MBAவும் எடுத்துக்கலாம். ஸோ 2 மோடும் இருக்குது.
ஸோ பிகாம் எம்காம் எம்பிஏ எல்லாமே இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு சிஏ முடிக்கிறதுக்குள்ளேயே வாங்கிடலாம். இதுக்காக அவங்க தனியாக மெனக்கட்டணுங்கிற அவசியமே இல்லை, இன்டெகிரேட்டடாகவே இருக்குது. இவங்க சிஏ படிப்பில் வாங்கக்கூடிய மார்க் எல்லாமே இக்னோவுக்கும் சரி பாரதியார் யூனிவர்சிட்டிக்கும் சரி கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நானும் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க படிக்கிற நிறைய விஷயங்கள் அதே கோர்சஸில் வேற இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் சார். இது டெப்த் அதிகம், இது இன்டர்நேஷனல் சிலபஸ், அதனால இதுக்கான வேலிட் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் இல்லை நிறையவே ஜாஸ்தி. ஓகே, ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஆர் சங்கர் அவர்கள் இருக்காங்க. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கோம். ஸோ இதை விட பெஸ்ட்டான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, அட்மிஷன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. 50% அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ +2 ரிசல்ட் வந்தவங்க லேட் பண்ணாமல் பெஸ்ட்டு வந்து +2 முடித்த உடனே இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க தான் அதிகமான அளவில் தேர்ச்சி பெறுறவங்க. இது வந்து ஏற்கனவே வந்து நிரூபணம் ஆகிட்டு இருக்கிறது, இது ப்ரூவன் ரெக்கார்டு. இது +2 லெவலில் இருந்து யார் முடிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்க தான் அதிகமான அளவில் 100க்கு 75-80% மாணவ மாணவிகள் +2 முடிச்சுட்டு வர்றவங்க தான் சிஏல பாஸ் பண்ணியிருக்காங்க, சிஎம்ஏ சிஎஸ்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீவியேஷன் இருக்காது. ஓகே, ஸோ இந்த கல்லூரியை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9788556999. ஸோ ஈஸியாக இருக்கலாம். இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், 9095808804. ஸோ கீழே ஸ்க்ராலிங்கும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்து கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி கண்டிப்பாக கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். காலர் வெயிட் பண்ணுறாங்க சார். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் பரத்ங்க சார். சொல்லுங்க பரத், உங்க டவுட் கேளுங்க. சங்கர் சார் இருக்காரு. சார் நாங்க பிபிஏ பண்ணலாம்னு இருக்கோங்க சார். என்ன பண்ணணும்? பிபிஏவா? பண்ணுங்க. பிபிஏ முடிச்சிட்டு சிஏ பண்ண முடியுங்களாங்க சார்? பிடிஏவா? பண்ணலாம். பிபிஏ முடிச்சிட்டும் பண்ணலாம், நீங்கள் சிஏ பண்ணிக்கிட்டேவும் பிபிஏவும் பண்ணலாம். இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் சிஏ இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா 4 பேப்பர் கிளியர் பண்ணால் பிபிஏவும் கிடைச்சிடும். எப்படி வேணாலும் படிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிஏ சிஎம்ஏ இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் கூட இருக்கும். நிறைய பேர் வந்து அவேர் ஆயிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சிஏ பற்றி போகலாம். சிஏனா என்ன? சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, பட்டய கணக்காளர் அல்லது தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க. தொழில்துறையாகட்டும் அல்லது ஒரு தனி நபருடைய வருமானமாகட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே, இப்போ நீங்கள் மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் பண்ணுறீங்க, கட்டாயமாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்க. அது நீங்களா போய் கட்ட முடியாது, நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் மூலமாக தான் நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதுதான் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்றுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் 50 லட்சம் சம்பாதிப்பீங்க, நீங்கள் 5 லட்சம் ரூபா தான் கணக்கு காட்டுவீங்க. கணக்கு தப்பா காட்டுவோம். கணக்கு தப்பா இல்லை, பொய்யா காட்டுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களால் அவங்களால வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் இவங்க ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியில், பேங்க்ஸில், இன்சூரன்ஸ் ஏரியாவில், எம்என்சிஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த 2 லெவல்லையும் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த கோர்சஸ் மூலமாக இந்தியாவில் எந்த தொழில்துறையில் வேணாலும் வேலைக்கு போகலாம், உலகளவில் எந்த தொழில்துறைக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம், மத்திய அரசாங்க வேலைக்கும் போகலாம். யூபிஎஸ்சி எழுதலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம், ஐஏஏஎஸ் மாதிரி ஆகலாம், அந்த மாதிரி எதில் வேணாலும் போகலாம். பேங்க் எக்ஸாம்ஸ் போகலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரி போகலாம், அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய குரூப் 1 சர்வீசஸ் போகலாம். இப்படி எல்லா விதத்திலையும் இவங்களுக்கு முழுமையான அங்கீகாரம் இருக்கிற படிப்பு சிஏ. இது ஒரு முதுகலை பட்டப்படிப்பு, தொழில் படிப்பு. முதுகலை பட்டப்படிப்பு, தொழில் படிப்புங்கிறத மறுபடியும் நான் தமிழக மாணவர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து படித்தா ஒரு ஆவரேஜாக சராசரி மாணவர் கூட பாஸ் பண்ணக்கூடிய படிப்பு இது. 10th 3 தடவை ஃபெயில் ஆகி 4வது தடவை பாஸ் பண்ணவங்கலாம் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சிஏவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ICWA அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் இப்போ சிஎம்ஏன்னு சொல்லி ஜஸ்ட் பேர் மட்டும் மாறி இருக்கு, வேற ஒன்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே ஹெட் குவார்ட்டர் வந்து கல்கத்தால தான் இருக்குது. ஸோ காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் இருந்தது, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்னு மாற்றிருக்காங்க. நம்ம காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை உலகம் முழுக்க இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த வேலை வாய்ப்பில் குளறுபடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இதை வந்து நம்ம சிஎம்ஏ நிறுவனம் இந்த மாதிரி சிஎம்ஏன்னு மாற்றிருக்காங்க. இவ்வளவு தான். இவங்க வந்து கம்ப்ளீட்டாக காஸ்ட் எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆடிட்,
காஸ்ட் கண்ட்ரோல், மார்க்கெட் சர்வே, இந்த மாதிரியான வேல்யூவேஷன், சர்டிஃபிகேஷன் சொல்லி அந்த ஏரியாவில் இவங்க மாஸ்டர்ஸ். இன்டர்னல் ஆடிட் அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க மாஸ்டர், ஸ்பெஷல் ஆடிட், ஸ்டாக் ஆடிட் அதில் எல்லாம். ஸோ இன்னொன்று சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரி. இவங்க லாயர் ஆக்சுவலி. இவங்க வந்து லாயர்ஸ், இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து இன்ஹவுஸ் லாயர்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் லாயர் இவங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வெவ்வேறு வர்த்தக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வணிக சிக்கல்கள், சட்டத்திட்டங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு காண்றவங்க சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரி முடிச்சவங்க தான். இவங்க செக்ரட்டரியில் ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ நம்ம என்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தனிப்பட்டமாக ஒரு கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ என்எம்சியோட ஈடுபாடு இதில் என்னென்ன இருக்கும்? அதாவது முழுமையாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு +2 முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அவங்கவுங்க லெவலுக்கு ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் லெவலில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம், முழு நேரமாக படிக்கலாம். ரொம்ப குறைஞ்ச செலவில் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான பேராசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிற ஒரு முழுமையான முழு நேர ஆடிட்டிங் கல்லூரி என்எம்சி. ஸோ 13 வருஷமாக பலாயிரம் பேர் அதில் உருவாக்கி இப்போ 14வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்குது. இதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறத தவிர வேற எந்த கவலையும் தேவையில்லை. ஸோ வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. ஒரு டேக்ஸுக்கு வந்து காலையில் ஒரு மாஸ்டர் கிட்ட போகணும், அப்புறமா காஸ்ட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து வேற ஒரு வாத்தியார்கிட்ட போகணும், இதுக்கு இடையில ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மத்தியானம் ஒருத்தர் போய் பார்க்கணும். இந்த மாதிரியான சிக்கல்களோ அலைச்சல்களோ கிடையாது. அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டீல் பண்ணுறாங்க. ஸோ அதான் இதில் இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதில் வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி எக்ஸாம்ஸு, ரிவிஷன்ஸு, மாக் எக்ஸாம்ஸு, இதெல்லாம் ரெகுலராக ஹோம்ஒர்க் இருக்கும். ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், பேர் தான் காலேஜ். அந்த மாதிரி படித்தா தான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பாஸ் பண்ணவும் முடியும். ஓகே சார். ஸோ ஒரு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு பக்கா டிசிப்ளின், யூனிஃபார்மோட தான் இருக்கும். ஓ சூப்பர். யூனிஃபார்ம் வரைக்கும் இருக்கும். ஆமாம், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுக்கான டிசிப்ளின் இருக்குது, கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. அதனால ட்ரெஸ் கோடும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதை வந்து பேசிக்ல இருந்தே கொண்டு வரணும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ப்ரீஃபாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு காலர் டவுட்டோட இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், கல்வி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சந்திரசேகர், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். சொல்லுங்க சந்திரசேகர் சார், பேசுங்க. ஆஷங்கர் இருக்காரு. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்க சார் ப்ளீஸ். உங்க டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு பேசுங்க. சரி ப்ளீஸ் சார். உங்க டாக்டருக்காக கேட்டிருக்காங்க சார். டாக்டர் வந்து சிஏ படிக்கணும்னு எய்மில் இருக்காங்க சார். ரொம்ப நல்ல லட்சியம். சரிங்க சார். அவங்க வந்து 574 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சார். வாழ்த்துக்கள், ரொம்ப சிறந்த மதிப்பெண்கள். ஆமாங்க சார். இப்போ அவங்க வந்து சார் இப்போ இன்டர் படிக்கணும்னு காலேஜ் படிச்சுட்டு இன்டர் சிஏ படிக்கலாம்னு எய்மில் இருக்காங்க சார் அவங்க. அதாவது அவங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி. இப்போ சிஏ தான் அவங்களுடைய ஒரு கனவு, லட்சியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு முழு நேரமாக சிஏ படிப்பை எடுத்து படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிகாம் வாங்கணும், பிபிஏ வாங்கணுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்டர் முடித்தவங்களுக்கு இக்னோவிலையோ பாரதியார் யூனிவர்சிட்டியிலையோ 4 பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணாவே பிகாம் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. ஸோ முழு நேரமாக எடுத்து படிக்கிறது எங்களுடைய அனுபவம். அதுதான் வந்து அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக 22 வயசுல எல்லாம் அவங்க ஒரு சிஏவாக க்ரீனிங் சைன் பண்ணி ஒரு பெரிய டாப் எக்ஸிக்யூட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதில் தான் அதிகமாக இருக்குது. டிவியேட் ஆக வேண்டாம். இப்படிப்பட்டவங்களுக்கு என்எம்சி காத்துன்னு இருக்குது. தாராளமாக ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும், அதிலேயே ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசேகர். இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு எய்ம், லட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்எம்சி பெஸ்ட் பிளேஸ். கண்டிப்பாக சிஏ தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்டர் வரைக்கும் எங்ககிட்ட வந்துடலாம். ஆர்டிகல்ஷிப் நாங்களே டைப் பண்ணி விட்டுறோம். ஸோ அங்கேருந்து அவங்க ஃபைனல் முடிச்சுட்டு ஆடிட்டராக வெளியே போயிடுறாங்க. அவ்வளோதான், லைஃப் செட்டில். ஓகே சார். ஸோ பேராசிரியர்களை பற்றி பேசுவோம். நம்ம என்எம்சியில் இருக்க ஃபேக்கல்டிஸ் பற்றி. குவாலிஃபைட் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் குவாலிஃபைட், செமி குவாலிஃபைட் இருக்காங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுவங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து டெஸ்க் டு டெஸ்க் போய் இதில் எல்லா சிலபஸும் இருக்கும். ஸ்டேட் சிலபஸ், மெட்ரிக், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி எல்லாமே இருப்பாங்க, கலந்துக்கிட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா லெவல்லையும் இருப்பாங்க. தமிழ் மீடியம் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம். ஸோ எல்லாருக்குமே புரிகிறது மாதிரி, ஏன்னா இந்த சிலபஸ் ஒன்று தானே, அதனால் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு புரிகிறது மாதிரி போய் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டெஸ்க் டு டெஸ்க் கான்செப்டை புரிய வச்சு, தமிழ்லையும் அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை புரிய வச்சு, இங்கிலீஷில் எப்படி எக்ஸாமில் வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ரகசியம். ஓகே, ஆக மொத்தம் எழுதுறது மட்டும் தான் நம்ம வேலை. கட்டாயமாக இது எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் தான் டைம் மேனேஜ்மெண்ட் இதில் சாத்தியமாகும். அதில் 150 நிமிஷம் இருக்கும், 100 மதிப்பெண்களுக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் டைம் இல்லை, எழுதி பழக்கம் இல்லைன்னா இதில் ஃபெயில் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க.
பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் தெரியும், எழுதுறதுக்கு டைம் இருக்காது, இருக்காது. எதை விடுறது எதை எழுதுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன்ஸ்லேயே வந்து விட்டுருவாங்க. படிச்சும் அவங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து பேராசிரியர்கள் கம்ப்ளீட் ரைட்டிங் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி சிஏ சிஎம்ஏ சிஎஸும் வந்து எழுதி பழகுனா எழுத்து பழக்கம் தான் அதில் உதவும். கண்டிப்பா. ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஸ்கில்ட் ஆனாலும் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸ்ல சொல்லி தருவாங்க. ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க, பேசுறோம். வணக்கம் கல்வி நேரம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் கார்த்திகா. கார்த்திகா, உங்க டவுட்ஸ் கேளுங்க. என்எம்சியோட மக்கள் தொடர்பு அதிகாரி திரு ஆர் சங்கர் இருக்காரு. ஹலோ சார், நான் வந்து பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் முடிச்சிருக்கேன். வெரி குட். சரி, சிஏ எய்தர் சிஏ படிக்கலாமா இல்லை சிஎம்ஏ படிக்கலாமா சார்? அதோட டைம் டியூரேஷன் எவ்வளோ? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போது சிஏ வரணும்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும். நீங்கள் சிஎம்ஏ முடிக்கிறதா இருந்தால் 2.5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ டைரெக்டாக நீங்கள் சிஎம்ஏல இன்டர் வந்தீங்கன்னா 1 இயரில் இன்டர் முடிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 6 மாதம் மட்டும் ட்ரைனிங் முடித்தா போதும். 3 இயர்ஸ் தான் ட்ரைனிங்கு சிஎம்ஏலையும். ஆனால் 6 மாதம் ட்ரைனிங் முடித்தவங்க நீங்கள் டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம். அது 1 வருஷம். ஸோ 2.5 வருஷத்தில் நீங்கள் சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே சிஏ அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அதில் 2.5 வருஷம் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் கடைசி 6 மாதத்தில் தான் நீங்கள் வந்து ஃபைனல் அப்பியர் ஆக முடியும். ஸோ அதனால் எது உங்களுக்கு உங்கள் குடும்ப சூழலுக்கு உங்களுக்கு பிடித்தமானது இதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ சிஏவா சிஎம்ஏவாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் பண்ணியிருக்கிறதுனால சிஏ அல்லது சிஎம்ஏ ரெண்டில் எது வேணாலும் தைரியமாக தாராளமாக எடுத்து வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. அண்ட் சார், நம்ம என்எம்சியோட உள்கட்டமைப்பை பற்றி சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து காலேஜ் ஒரு 3 ஏக்கர்ஸ், அரௌண்ட் 3 ஏக்கர்ஸில் ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப க்ரீனியாக இருக்கும். ரொம்ப காத்தோட்டமான இடம், ரொம்ப டஞ்சன் எல்லாம் கிடையாது கசகசன்னு சொல்லி. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸும் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். நல்ல ஃபர்னிச்சர்ஸோட, ஃபேன் ஃபெசிலிட்டி, ஏசியே தேவை இருக்காது எங்கள் பெருந்துறைக்கு. ஒரு வெயில் காலத்தில் தான் ஒரு 2 மாதம் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வந்து குளிரும் இங்கே. அந்த மாதிரியான ஒரு இது பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு ஊட்டி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ நல்லா இருக்கும். அது ரொம்ப ப்ளீஸிங் அட்மாஸ்ஃபியராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே தண்ணி வசதிக்கு பிரச்சனையே கிடையாது. ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறதுக்கு. நார்மல் வாட்டரே வந்து சால்ட்டி வாட்டராகவே இருக்காது. நார்மல் வாட்டரே நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக அவங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பக்கா வந்து எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன தேவை இன்பில்ட் ஏரியா பூரா கம்ப்ளீட்டாக இருக்குது. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மினி ப்ரௌசிங் சென்டர் இருக்குது. காலேஜ்லேயும் ஹாஸ்டல்லையும் லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது. ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. மோட்டிவேஷனல் புக்ஸ் இருக்குது. இது போக அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ப்ரௌசிங் ஃப்ரீ ஃபெசிலிட்டி இருக்குது. வைஃபை ஏரியா, காலேஜும் சரி ஹாஸ்டலும் சரி வைஃபை. லேப்டாப் அலவுடு. ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க வார்டன் கிட்ட சரண்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது. ஃபுட்டெல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு சர்வ் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலி கேர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சானிடேஷன்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக வெரி ப்ளீசிங் அண்ட் பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸ். இந்த படிப்புக்கு ஏற்ற ரொம்ப அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். எந்த விதமான தொந்தரவுகளும் இடையூறுகளும் அவங்களுக்கு கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ ப்ளீசிங்கான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லாத்தையும் பற்றி. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருந்தாலும் இந்த சிஏனா மட்டும் அது மேலே ஒரு கிரேஸ் மக்களுக்கு இருக்கு. அது எதனால? எப்பயுமே ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். இந்தியாவுடைய நம்பர் 1 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி தான். நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி எம்பிபிஎஸ் கிடையாது. சிஏ தான் நம்பர் 1 கோர்ஸ். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் தலை சிறந்த 10 அதி உன்னதமான தொழில் படிப்புகளில், உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த முதல் 10 தொழில் படிப்புகளில் நம்மளுடைய சிஏவும் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரேஸ் வரத்தானே செய்யும். அது மட்டும் இல்லை, இதற்கு நிகரான ஊதியமோ வருமானமோ வேற எந்த கோர்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஒரு ஃப்ரெஷருக்கே வந்து பல லட்சங்கள்ல தான். ஸ்டார்டிங்லேயே நான் வந்து அம்யூஸ் ஆகிட்டேன் அதை கேட்டோன்னே. ஆல்ரைட். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் சார் ரொம்ப நன்றி. என்எம்சி காலேஜை பற்றியும் இந்த கோர்சஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த ஷோவை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் மறுபடியும் நம்பர் சொல்லிடுறேன். 9788556999. அண்ட் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9095808804. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.